முதல் பாட்டு. காவலில் புலனை வைத்து கடிதன்னைக் கடக்கப் பாய்ந்து நாவலிற் உழிதருகின்றோம் நமந்தமர் தலைகள் மீதே மூவுலகுண்டுமிழ்ந்த முதல்வ நின் நாமம் கற்ற ஆவலிப் புடனகண்டாய் அரங்கமா நகருளானே. காவலில் புலனை வைத்து, காவலிலே புலன்களை வைத்து, புலன்னா இந்திரியங்கள், காவலிலே இந்திரியங்களை வைத்து, கட்டுப்பாட்டிலே வைத்துன்னு அர்த்தம். காவலிலே புலன், காவலில் புலனை வைத்து கலி தன்னை கடக்க பாய்ந்து, கலின்னா நம்மளுடைய பாப்பத்துக்கும் கலின்னு பெயர், காலத்துக்கும் காலத்துக்கும் கலின்னு பெயர். கலி தன்னை கடக்க பாய்ந்து அதை தாண்டி நாவலிட்டு உழிதருகின்றோம். நாவலிடுறதுன்னா வெற்றியினுடைய கூச்சல், வெற்றி பெற்றவர்கள்லாம் ஓ ஏ அப்படின்னு கூச்சல் போடுவார்கள், அதெல்லாம் நாவலிடுவது. நாவலிட்டு உழிதருகின்றோம், உழிதருதல்னா திரியறது. எங்க திரிகிறார்கள்? விழுதழுகின்றோம் நமன் தமர் தலைகள் மீதே, நாங்கள் தான் திரிகின்றோம். யாருன்னா பாகவதர், நாங்கள்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கோம். நமன்னா யமன், அவனுடைய தமர்கள் அடியவர்கள் அவர்களுடைய தலைகள் மீதே நாங்கள் சஞ்சாரம் பண்றோம் அப்படின்னு சொன்னார். எப்படி இந்த பிரபாவம்லாம் வந்தது? மூவுல குண்டு முழுந்த முதல்வா, இது விழிச்சொல். மூவுல குண்டு முழுந்த முதல்வா அப்படின்னு பெரிய பெருமாளை பார்த்து ஆழ்வார் சொல்றார். எல்லா லோகத்தையும் உண்டவனே, உமிழ்ந்தவனே, மூவுல குண்டு முழுந்த முதல்வனே, முதல்வா அப்படின்றது ரெண்டு வெளி சொல்லுவா. அண்மை வெளி, செய்மை வெளி அப்படின்னு சொல்லுவா. இது குறில் வந்ததுன்னா பக்கத்துல இருக்கிறவனை பார்த்து வெடிக்கிறது. மூவுல குண்டு முழுந்த முதல்வா அப்படின்னு பெரிய பெருமாள் பக்கத்துல இருக்கார். இதே தூரத்துல இருந்தாலும் முதல்வா அப்படின்னு சொல்லணும். அப்போ அது செய்மை வெளி, இது அண்மை வெளி. முதல்வா நின் நாமம் கற்ற, உன்னுடைய நாமம் கற்றபடியினால் ஆவலிப்பு உடைமை. ஆவலிப்புனா கர்வம், எங்களுக்கு வந்த கர்வம் இது. கண்டாய் பெரிய பெருமாளை, நீயே பார்க்கிறாயே, என்னுடைய முகத்தை பார்த்தா உனக்கே தெரியுமே. கண்டாய் அரங்க மாநகர் உளானே, அரங்கம் ஆகிற மாநகரத்திலே உள்ளவனே, அரங்க மாநகர் உளானே அப்படின்னு பதங்களுக்கு அர்த்தம். வியாக்கியானம். முதல் பாட்டு. திருநாமம் யமவசியதையை தவிர்த்து தரும் என்று இதனுடைய பாவனத்துவத்தையும் திருநாமம் கற்றாருடைய ராஜகுல மகாத்மியத்தையும் சொல்லுகிறது. முதல் பாட்டு என்ன பண்றதுன்னா, திருநாமம் யமவசியத்தையை தவிர்த்து தரும். யமனுக்கு வசப்பட்டிருக்கான் எல்லா ஜீவாத்மாவும். மரணம் அடைந்தால் எங்க போவான்? ஆழ்வார் சொன்னார் மரணமானால் வைகுந்தம் அப்படின்னார். மற்றவர்களுக்கு அப்படி கிடையாது. மரணமானால் நரகம்தான். எல்லாருமே யமனுக்கு வசர்களாக இருக்கார்கள். அந்த யம வசியத்தைனா கட்டுப்பட்டிருத்தல், அந்த வசியத்தையை குறைத்து கொடுக்கும் திருநாமம். யம வசியத்தையை தவிர்த்து தரும், அதை குலைத்து தரும் என்று இதனுடைய பாவனத்துவம். பாவனத்துவம் அப்படின்னா சுத்தமாக ஆக்குற தன்மை, பவித்திரமாக ஆக்கிடும் திருநாமம். நமக்கு ஏன் யமனுடைய வசியத்தை இருக்கு? ஏன்னா நமக்கு அசுத்தி இருக்கு, நம்மளுடைய பாப்பங்கள் இருக்கு. அசுத்தி இருக்கிறதுனால யமனுடைய வசியத்தை நமக்கு வருது. யமனுக்கு வசப்பட்டு இருக்கும். இந்த கொரோனா வச்சுட்டு நல்ல சுலபமா புரிஞ்சுக்கலாம். இந்த கொரோனா யாருக்கு வரும்? அந்த காலத்துல என்ன சொல்லியிருந்தா, கொஞ்சம் எங்கேயாவது அசுத்தி இருந்ததுன்னா உடனே கொரோனா புகுந்துடும் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த மாதிரிதான் நமக்கு முழுசாவே அசுத்தி தான். அதனால யமன் ஆகிற கொரோனா விடவே மாட்டான். யம வசியத்தை அப்படின்றதுலாம் நம்ம இருப்போம். ஆனா இந்த திருநாமம் என்ன பண்றதுன்னா, நமக்கு இருக்கக்கூடிய அந்த அசுத்தியெல்லாம் போக்கி நம்மள பவித்திரமாக ஆக்கிடுறது. அதுதான் அதனுடைய பாவனத்துவம். பாவனத்துவம் அப்படின்னா பவித்திரமாக ஆக்கக்கூடிய தன்மை அது திருநாமத்துக்கு இருக்கு அப்படின்றத இந்த பாட்டுல ஆழ்வார் சாதிக்கிறார் இல்லையா. உழிதருகின்றோம் நமன் தமர் தலைகள் மீதே அப்படின்னு தானே சாதிக்கிறார். அவர்களுடைய தலையில எங்களுடைய காலை வைப்போம் அப்படின்னு சொன்னார். அப்போ யமனுக்கு நாங்க வசமே படுறது கிடையாது, வசப்பட்டவர்கள் அல்லர்கள். அவன் தான் எங்களுடைய வசத்துக்கு வந்தவன் அப்படின்னு இங்க சாதிக்கிறதுனால அந்த பெருமை தெரிவிக்கப்படுறது. அதே போல கற்றாருடைய ராஜகுல மகாத்மியத்தையும் சொல்லுகிறது. திருநாமத்தை அண்டை கொண்டவர்கள், அதை கற்றவர்களுடைய ராஜகுல மகாத்மியம், அவருடைய குல சிறப்பு. இந்த லோகத்திலேயே இப்பவே என்ன ஆகுதுன்னா, யாராவது ஒருத்தன் தப்பு செய்யறான்னு வச்சுக்கோமே, அவனை யாராவது கேள்வி கேட்க போனோம்னா, ஐயோ அவரை பத்தி கேட்க கூடாது, அவன் ஏதோ மந்திரியுடைய பையன், முதலமைச்சருடைய பையன் அப்படின்னு அந்த குலத்தை இட்டு அவனுக்கு அவன் என்னன்னாலும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி லோகத்துல ஆகுது இல்லையா. அதுதான் அந்த காலத்திலையும் ராஜகுலத்தில் இருந்தவர்களை கேள்வி கேட்க மாட்டார்கள். அந்த சம்பந்தம் இருக்கிறதுனால கேள்வி கேட்க மாட்டார்கள். அதே போல் இப்ப என்ன ஆகுதுன்னா, ஆழ்வார் பார்த்து கேள்வி கேட்கலாம். ஏன்னா பாகவதர்கள் நீங்களா நமன் தமனுடைய தலைகள் மேல உன்னுடைய காலை வைக்கிறீங்களே, இதெல்லாம் அநீதி இல்லையா, இதெல்லாம் பண்ணலாமா அப்படிலாம் கேட்க முடியாது. அதுதான் ராஜகுல மகாத்மியம், கேட்பாரற்று இருக்கக்கூடிய ஒரு மகாத்மியம்
ஆழ்வார் போன்ற பாகவதர்கள் கிடைச்சது ஏன் திருநாமத்தினுடைய பலத்தினால என்று இதெல்லாம் இந்த பாட்டில் தெரிவிக்கப்படுறது. கட்டாருடைய ராஜகுல மகாத்மியமும் சொல்லுகிறது. வியாக்கியானம். காவலில் புலனை வைத்து பொதுவா என்ன பண்ணுவானா காலக்ஷேபத்துல எல்லாம் அவதாரிகையை சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் பாட்டை சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் பாட்டினுடைய அர்த்தத்துக்கு போவா. நம்ம முன்னாடியே இன்னைக்கு பாட்டை சேவிச்சுட்டோம், அடுத்தது வந்து மாத்திக்கலாம். காவலில் புலனை வைத்து, காவல் இல்லாதபடி இந்திரியங்களை வைத்து. காவலில் புலனை வைத்து அப்படின்றதுக்கு ரெண்டு அர்த்தம் சாதிக்கிறார். முதல்ல என்ன பண்றாரு அப்படின்னா, காவல் இல்லாம இந்திரியங்களை வைத்து, காவல் இல்லாதபடி இந்திரியங்கள்லாம் காவல்லே இல்லை. அப்ப என்ன ஆகுது, பட்டி மேய்ந்து தெரியறது இந்திரியங்கள்லாம். எப்படி ஆசை இருக்கோ அப்படி இந்திரியங்கள்லாம் வியாபாரம் பண்றது. அதாகிறது மேல் சொல்லுகிற லாபங்களுக்கு அனுகூலமாக செய்ததொன்று இல்லை என்கையும். சரி, ஏன் இந்த மாதிரி அர்த்தம் சொல்றோம்? இந்த மாதிரி அர்த்தம் சொல்றதுனால என்ன கிடைக்கிறது, அதாகிறது, இதனால என்ன தேறுகிறது என்றால், மேல் சொல்லுகிற லாபம். மேல் என்ன லாபம் சொன்னார் ஆழ்வார் இந்த பாட்டுல? யமனுடைய வசியத்தை எங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொன்னாரா? யமனுடைய வசியத்தை கிடையாது அப்படின்னா இது யாருக்கு? ரிஷிகளுக்கு ஒக்கும். ரிஷிகள்லாம் தங்களுடைய இந்திரியங்களை கட்டுப்பாட்டுல வைத்திருக்கிறபடினால அவர்களுக்கு யமனுடைய வசியத்தை கிடையாதுன்னா ஒக்கும். ஆனா இங்க என்ன ஆச்சரியம் அப்படின்னா, இந்திரியங்கள் எல்லாம் காவலிலேயே வைக்கல, அப்படிப்பட்டவர்களுக்கும் இவனுடைய வசத்தை ஆனது நீங்கும் அப்படின்னு மேல இருக்கக்கூடிய லாபத்துக்கு அனுகூலமாக அதுக்கு தகுதியாக ரிஷிகளுக்கு இருக்கும். அவர்கள்லாம் இந்திரியங்கள்ல கட்டுப்பாட்டுல வச்சிருப்பார்கள். அவர்களுக்கு தகுதியாக அனுகூலமாக சிலது இருக்கு, எங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு ஆழ்வாருடைய தாற்பயம். அனுகூலமாக செய்தது ஒன்று இல்லை என்கையும். அவ்வளவே அன்றைக்கே நிருபசுகு என்னும்படியே விஷய பிராமணியங்களில் நியதியின்றிக்கே போந்தபடியும். இதுவும் அர்த்தம் தெரிவிக்கப்படுறது. காவல் இல்லாத இந்திரியங்கள்லாம் இருக்கு அப்படின்னா நிருபசுவாக இருந்தோம், நரபசுவாக. நரர்களுக்கும் பசுக்களுக்கும் என்ன, பசுன்னா மிருகம், பிராணிகள், பொதுவான பிராணிகள். அதுக்கும் நரர்களுக்கும் என்ன வாசியனா, இவர்களுக்கு விவேகம் அப்படின்றது உண்டு. ஆனா அந்த விவேகத்தை இழந்தாச்சுன்னா நர பசுவாகத்தான் தெரியுவான். திரியும் பொழுது ஒரு நியதியின்றிக்கே, எந்த விதத்துல நியதி கிடையாதுன்னா, பூனையுடைய விஷயத்துல இது கேள்விப்பட்டிருக்கேன். அது 10 குட்டியை போடுறதுன்னா முதல் குட்டியை சாப்பிட்டுடும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். மற்ற பிராணிகள் விஷயத்துல என்னன்னா அது தன்னுடைய குட்டியை சாப்பிடும், தன் குட்டி இடத்துல பிள்ளையும் பெற்றுக்கும். இந்த மாதிரி ஒரு நியத்தியே இல்லாம நடந்துக்கும் அந்த பிராணிகள், பசுக்கள் தான். நர பசுவா இருக்கணும் என்ன ஆகும், இதே போலதான். விஷய பிராமணியம் இருக்கு, விஷயங்கள் ஆசைப்படுறோம், அதுல கூட ஏதாவது ஒரு நியத்தியை வச்சுக்க வேண்டாமா? அது கூட கிடையாது. நியத்தியின்றிக்கே விஷய பிராமணியத்தில் இருக்கிறதுன்றதான் காட்டுறது. காவலில் புலனை வைத்து, காவல் இல்லாதபடி புலனை வைத்து விகிதங்களை அனுஷ்டித்தல், நிஷித்தங்களை கைவிடுதல் செய்யாதவன் என்கை. என்ன தாற்பயம்னா, விகிதத்தை ஒண்ணு கூட செய்யறது கிடையாது. விகிதம்னா வேதத்தால செய்யின்னு சொல்லப்பட்ட விஷயம், அதான் விகிதம். அதை செய்யறது கிடையாது. நிஷித்தம்னா வேதம் தவிர்த்தது, அதை விடாம செய்தே தீர வேண்டும்னு கங்கணம் கட்டிட்டு தெரியறது. இதனால காவலில் புலனை வைத்து. இதுக்கு அடியாக கொண்டு இழிந்த ஸ்ரீ விஷ்ணு தர்மத்திலும், இதுக்குன்னா இந்த திருமாலை திவ்ய பிரபந்தம் இருக்கு, இதுக்கு மூலம் என்ன, விஷ்ணு தர்மம் அப்படின்னு நேற்று சாதிச்சார். சதானிகன் அப்படின்ற ராஜாவுக்கு சவுனக பகவான் சொன்ன விஷ்ணு தர்மம் இருக்கு, அதுதான் இந்த திருமாலைக்கு பிரமாணம், அதுக்கு மூலம் அப்படின்னு சாதிச்சார். இதுக்கு அடியாக கை கொண்டு இடிந்த அந்த விஷ்ணு தர்மம் அந்த கிரந்தத்திலும் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ராகாதிபிகி அனிர்ஜிதைகி என்று அஜிதேந்திரியன் ஆனவர்களுக்கும் பகவத் பிராப்தி உபாயம் ஏது என்றே கேட்டது. இந்த சதானிகன் ராஜா என்ன கேட்டான்னா, அஜிதேந்திரியர்களுக்கும், அஜிதேந்திரியர்களா அப்படின்னா, ஜிதேந்திரியன்னா வெல்லப்பட்ட இந்திரியத்தை உடையவன், அதாவது இந்திரியத்தை வென்றவன். அஜிதேந்திரியன்னா இந்திரியத்தை வெல்லாதவன். இந்திரியத்தை வென்றவனுக்கு உபாயம் 1000 இருக்கும், அது வேதத்தை வச்சு தெரிஞ்சுக்கலாம். இப்ப முக்கியமான கேள்வி யாரை பத்தினா, இந்திரியங்களை ஜெயிக்காதவன். இந்த கலிகாலத்துல யாருக்குதான் இந்திரியத்தை ஜெயிக்க முடியும், வசத்துல கொண்டு வர முடியும்? அப்படிப்பட்ட அதிகாரிகளுக்கு உபாயம் என்ன அப்படின்னா சதானிகன் ராஜா வந்து கேட்டா சவுனக பகவானே. ஆகையினால இந்த விஷ்ணு தர்மத்துல யாரை குறித்து பதில் இருக்கு, யார் வந்து இந்திரியங்கள் எல்லாம் ஜெயிக்கலையோ அவர்களும் கூட எம்பெருமான் திருவடியை அடையறதுக்கு வேண்டிய உபாயம் விஷ்ணு தர்மத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதனுடைய சுருக்கமான இந்த திருமாலையிலும் அதுதானே சொல்லப்படணும். ஆகையினால காவல் இல்லாதபடி புலனை வைத்தவர்களை பத்தி தான் இங்க பேச்சு. காவல் இல்லாதபடி புலனை வைத்தவர்களும் கூட மேல என்ன பண்றா, ஆக இப்படி சேதனன் தான் மூளையடியே திரிந்தாலும் அவன் தோஷங்களை போக்கி. மூளையடியே திரிகிறது அப்படின்னா நேற்றுக்கு வந்தது. மூளையடியே அப்படின்றது என்னன்னு, இஷ்டப்படியாக, தடையே இல்லாமல் இஷ்டப்படியாக தெரியறது. இந்த சேத்தனம் இப்படி பண்ணாலுமே கூட மேல் சொல்லுகிற நன்மைகளை
கொடுக்கும்படியாய்த்து திருநாமத்தினுடைய பிரபாவம் இருப்பது. மேல சொல்லக்கூடிய நன்மை என்ன, எல்லா பாபங்களும் போது எவனுடைய வசத்துல அகப்படாமல் இருத்தல், இந்த நன்மைகள் எல்லாம் திருநாமமானது கொடுக்கும். யாருக்கு? ஸ்வைர சஞ்சாரம் பண்ணக்கூடியவன், இஷ்டம் போல நடக்கக்கூடியவனுக்கும் இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு திருநாமத்தினுடைய வைபவம் சொல்லப்படுறது. இங்க ஒரு லோகத்துல இருக்கக்கூடிய திருஷ்டாந்தத்தை ஆச்சாரியர் சாதிக்கிறார். ஒருவன் விஷதஷ்டனானால் விஷவித்யில் குஷலனாய் இருப்பான் ஒருவன், நீ சுகமே எண்ணெய் வார்க்கவுமா குளிக்கவுமா உறங்கவுமா ஸ்வைர சஞ்சாரம் பண்ணவும் அமையும், நான் அழகிதாக போக்கி தருகிறேன் என்னுமிரு என்று சொல்லுவானே. அந்த காலத்துல இருக்கக்கூடிய ஒரு திருஷ்டாந்தம். இவனுக்கோ விஷம் ஏறி இருக்கு, பாம்பு கடிச்சு ஏதோ ஒரு விதத்துல விஷம் ஏறி இருக்கு. விஷத்தை போக்கி கொடுக்கணும். விஷத்தை போக்கி கொடுக்கணும்னா அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு வேண்டிய நியதிகளையும் கடைபிடிக்கணும் இல்லையா? வேண்டியதெல்லாம் சாப்பிட முடியாது, வேண்டியபடிக்கு சஞ்சாரம்லாம் பண்ண முடியாது. அப்போ அந்த வைத்தியத்துக்கு வேண்டிய நியதியானது இவன் கடைபிடிச்சு ஆகணும். ஆனா ஒரு சிறந்த வைத்தியன் இருக்கான், குஷலன்னா அதனால சித்தி பெற்றவன். அவன் என்ன சொல்றான்னா, நீ எப்படி வேணாலும் இரு, எண்ணெய் வார்க்கவுமாம் குடிக்கவுமாம், எண்ணெய் தேய்ச்சி குடிச்சுக்கோ, எப்ப வேணுமோ தூங்கிக்கோ, என்ன வேணுமோ பண்ணிக்கோ, இப்படி இருந்தா கூட உன்னுடைய விஷத்தை நான் போக்கி கொடுக்குறேன் அப்படின்னு அந்த லோகத்தை அந்த காலத்துல சொல்லுவான் அப்படின்னு ஆச்சாரியர் சாதிக்கிறார். இதுல என்ன ஒண்ணு தெரிஞ்சுக்கலாம்னா, அந்த காலத்துலயும் நமக்கே அந்த இப்பதான் டாக்டர் அப்படின்னு வெஸ்டர்ன் சயின்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருக்கா. அந்த காலத்திலேயே ரொம்ப ஆழமான வைத்திய சாஸ்திரமானது இருந்திருக்கு அப்படின்றது தெரியறது. விஷயம் ஏறினா கூட அது போக்குறது, எப்படி வேணாலும் இருக்கலாம், நான் உன்னை ட்ரீட் பண்றேன் அப்படின்ற விஷயங்கள்லாம் அப்ப இருந்திருக்கு. அது ஏதோ கால போக்குல அதெல்லாம் நம்ம இழந்துட்டோம், அந்த வைத்தியம் அப்படின்றத இழந்துட்டோம். ஆக இங்க என்ன நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, லோக திருஷ்டாந்தத்தை வச்சுட்டு எப்படி அந்த வைத்தியன் என்ன சொல்றான், நீ எப்படி வேணாலும் இரு, உன்னுடைய விஷத்தை நான் போக்கி கொடுக்குறேன்னு சொல்ற மாதிரிதான் நமக்கு அனாதி காலமா விஷம் ஏறி இருக்கா. அந்த விஷம் போகணும்னா நம்ம நியதியோட இருந்து அதுக்கப்புறம் விஷயத்தை போக்கி கொள்ளலாம் அப்படின்னு நம்ம பண்ண மாட்டோம், முடியாது நமக்கு. திருநாமம் என்ன பண்றதுன்னா, நீ எப்படி இருக்கணுமோ அப்படியே இரு, உனக்கு என்ன தோன்றதோ அப்படியே இரு, இருந்த நிலையிலே உன்னுடைய விஷயத்தை நான் போக்கி கொடுக்குறேன் அப்படின்னு திருநாமத்தினுடைய வைபவமானது இப்படி இருக்கு. சரி, இதை வச்சுட்டு அப்ப எப்படி வேணாலும் இருக்கலாமா, திருநாமம் சொன்னா போதுமா அப்படின்னு ஒரு சிந்தனை வரலாம். அங்க தாற்பயம் கிடையாது எங்க ஆச்சாரியா எடுக்கலாம். இந்த திருநாமத்தினுடைய வைபவத்தை சொல்றதுலதான் தாற்பயம். இதுக்கு முக்கியமான உதாரணமா என்ன சாதிப்பான்னா, அஜாமிலனுடைய உபாக்கியானம். அஜாமிலன் அப்படின்னு ஒருத்தன் இருந்தான். அவன் என்ன பண்ணான், தன்னுடைய கடைசி பிள்ளைக்கு நாராயணன் அப்படின்னு பேரை வைத்தான். கடைசி காலத்துல நாராயணா வா வா அப்படின்லாம் கூப்பிட்டு இருந்தான். கடைசியில அந்த பையன் வந்தானோ இல்லையோ, எம்பெருமான் வந்தான், அவனுடைய தூதர்களை அனுப்பிச்சு வச்சான் எம்பெருமான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அந்த அஜாமிலன் யோசிக்கிறான், சாங்கேத்தியமாக என்னுடைய பையனுடைய பேரை கூப்பிடணும் அப்படின்றதுக்காக தான் கூப்பிட்டேனே ஒழிய, வேதாந்தம் பரபிரம்மத்துக்கு நாராயணன் அப்படின்னு பேர் கொடுத்திருக்கு, அந்த பரம புருஷனை நான் கூப்பிடுறேன் அப்படின்னு எண்ணத்தோடய நான் கூப்பிட்டேன். என் பிள்ளைய கூப்பிட்டேன். அந்த ஒரு ஏதோ ஒரு விதத்துல கூப்பிட்டதுக்கே திருநாமத்துக்கு இப்படி ஒரு பிரபாவம் இருக்குன்னா, அப்போ நான் நல்ல மனசோட கூப்பிட்டு இருந்தேன்னா திருநாமத்தை எப்படி நான் பயன்படுத்திட்டு இருக்கலாம், நல்ல முன்னேறி எம்பெருமான் திருவடி அழையலாமே அப்படின்னு ஒரு எண்ணம் அவனுக்கு பிறந்த பிறகுதான் அப்புறம் மோட்சத்துக்கு போறான் அப்படின்னு சொல்லி ஆச்சாரியால் காமிக்கிறார். அதனால திருநாமம் என்ன பண்ணும் அப்படின்னா, இருந்தபடி என்னன்னா பண்ணுங்க அப்படின்றதுக்கு ஒரு லைசன்ஸ் கொடுக்கறது திருநாமம் கிடையாது. திருநாமத்துடைய வைபவத்தை தெரிஞ்சுண்டு அப்போ எந்த ஒரு நிலையில இருந்தாலும் திருநாமமானது தூக்கி விடும் அப்படின்னா, நம்ம நல்லபடியா இருந்த எம்பெருமான் திருவடியை சட்டுன்னு அடையலாமே அப்படின்னு ஒரு எண்ணத்தை கொடுக்கறதுக்காக தான் இந்த உபாக்கியானம் சொல்லப்படுறது. ஆக இப்போ இந்த மாதிரி காவல் இல்லாதபடி புலனை வைத்து அப்படின்னு சொல்லி, வைத்து என்கிற இது புத்திபூர்வகமாக அநீதியிலே மூட்டி போந்தேன் என்கை. காவலில் புலனை வைத்து அப்படின்னா ஆழ்வார். வைக்கிறதுனா நம்ம தெரிஞ்சுட்டே வைக்கிறது அப்படின்னு தான் அர்த்தமா இருக்கு. அந்த புலன்கள்லாம் தன்னடையே போச்சு, என்னால ஒண்ணும் பண்ண முடியல, என்னால தடுக்க முடியல, அந்த புலன்கள்லாம் போச்சு அப்படின்னு கூட நிலை இல்லையா. காவலில் காவல் இல்லாதபடி புலனை வைத்து அப்படின்னு இருக்கு. அப்போ என்னுடைய புத்தி பூர்வகமாக தான் தெரிஞ்சுட்டே நான் அந்த மாதிரி தப்பு பண்ணேன், இருந்தாலும் கூட திருநாமமானது தன்னுடைய வைபவத்தை காட்டிட்டு என்னை காப்பாற்றிற்று அப்படின்னு தாற்பயம். வைத்து என்கிற இது புத்தி பூர்வகமாக அநீதியிலே மூட்டி போந்தேன் என்கை. காவல் இல்லாதபடி என்றால் சப்தம் வச்சிக்குமோ? ஆச்சாரியர் என்ன அர்த்தம் சாதிச்சார், காவலில் புலனை வைத்து அப்படின்னு பாசுரம் இருக்கு. என்ன அர்த்தம் சாதிச்சுட்டு வர்றாரு, காவல் இல்லாதபடி புலனை வைத்து அப்படின்னு. அர்த்தம் நல்லாதான் இருக்கு, ஆனா சப்தத்தினால அப்படி கொண்டு வர முடியுமான? பாட்டு அப்படி இல்லையே. காவல் இல்லாத புலனை வைத்து அப்படின்னு ஆழ்வார் பாடியிருக்கார். ஆழ்வார் என்ன பாடியிருக்கார், காவலில் புலனை வைத்து. இதை எந்த தமிழ் ஞானி கேட்டாலும் என்ன சொல்லுவான் அர்த்தம் இதுக்கு, காவலிலே புலனை வைத்து.
எல்லா புலன்களிலையும் காவலிலே வைத்து அப்படின்னு அர்த்தம் சொல்லுவானே ஒழிய காவல் இல்லாதபடி புலனை வைத்து நீங்க எந்த தமிழ் ஞானியும் சொல்ல மாட்டானே. அப்போ தமிழ் பாஷை இதுக்கு இடம் கொடுக்குமா அப்படின்னு தாற்பயம் இந்த கேள்விக்கு. காவல் இல்லாதபடி என்றால் என்று அர்த்தத்தை சொன்னால் சப்தம் வச்சிக்குமோ? சப்தமானது அப்படி சொல்லுமோ? வச்சித்தல் அப்படின்னா சொல்லுதல். சப்தம் அப்படி இடம் கொடுக்குமா? அந்த மாதிரி அர்த்தத்தை கொடுக்குமா சப்தமானது? நாளைக்கு வந்தேன், நாளைக்கு வருவேன் அப்படின்னு சொன்னா நாளை அப்படின்றது நாளைன்னு அர்த்தம் கிடையாது. அடுத்த மாசம் அப்படின்னா சம்பந்தம் இல்லாம அர்த்தம் சொல்ல முடியுமா? அந்த சப்தம் என்ன அர்த்தம் சொல்லுமோ அதுதான் நம்ம அர்த்தமாக எடுத்துக்க முடியும் இல்லையா? அது போல எங்க காவலில் புலனை வைத்து அப்படின்னா காவல் இல்லாத அப்படின்னு அர்த்தத்தை கொள்ள முடியுமா அப்படின்னு சந்தேகம் வர, எண்ணில் மீமாம்சகர் சப்தத்தை நியமித்தாகிலும் அர்த்தத்தை முக்கியமாக கொள்ளுமா போலே. மீமாம்சகன் அப்படின்னு ஒருத்தன் இருக்கான். அவன் என்ன பண்றான்னா, சப்தமானது ஏதோ ஒரு விதத்துல போறது, அது போனா கூட நம்ம அர்த்தமானது நல்ல கௌரவமான ஒரு அர்த்தம் கிடைக்கும் அப்படின்னா சப்தத்தை வச்சு எப்படியாவது அந்த அர்த்தத்தை கொண்டு வரலாம் அப்படின்னு அந்த மீமாம்சகன் சொல்லுவானா. அது போல உதாரணத்துக்கு மீமாம்சையில வந்து கிரகம் சம்மாஷ்டி அப்படின்னு இருக்கு. கிரகம்னா ஒரு பாத்திரம், பாத்திரத்தை தேய்ச்சிடு அப்படின்னு இருக்கு. சம்மார்த்தம்னா தேய்த்தல், தேய்ச்சிடு, சுத்தி பண்ணிடு, பாத்திரத்தை தேய்ச்சிடு அப்படின்னு இருக்கு. பாத்திரத்தை தேய்ச்சிடுன்னு சொல்ற அந்த இடத்துல அந்த யாகத்துல 10 பாத்திரங்கள் இருக்கு. அப்ப அதுல இருந்து ஏதாவது ஒரு பாத்திரத்தை எடுத்து மட்டும் தேக்கிறதா அப்படின்னா கேள்வி வரும்பொழுது, அங்க பாத்திரம் அப்படின்னு உரிமை இருந்தா கூட அங்க 10 பாத்திரம் தான் அர்த்தம் அப்படின்னு மாத்திக்கிறான் மீமாம்சகன். அப்போ சரியான அர்த்தம் வரணும்னா சப்தத்தை கொஞ்சம் மாத்திக்கிறது தப்பு கிடையாது. அதனால இங்கேயும் அதே மாதிரிதான். சரியான அர்த்தம் என்ன அப்படின்னா, காவல் இல்லாமல் புலன்கள் இருந்தாலுமே கூட அப்பவும் பகவத் பிரபாவம், பகவன் நாமத்தினுடைய வைபவம் இப்படி இத்தகையது அப்படின்னு சொல்றதுலாம் தாத்பரியம். இங்கும் அர்த்த கௌரவத்தாலே சப்தத்தை நியமித்து சொல்லுகிறோம். இங்கும் இந்த திருமாலை இந்த முதல் பாட்டிலும் கூட அர்த்த கௌரவத்துக்காக இந்த மாதிரி சப்தத்தை கொஞ்சம் மாத்திக்கிறோம். அங்கனன்றியே காவலிலே புலனை வைத்து என்னவுமாம் அப்படின்னு அடுத்த அர்த்தம் இருக்கு. இதுவரையிலும் காவல் இல்லாதபடி புலனை வைத்து அப்படின்னு சாதிச்சார். இதுக்கு தொடர்பாக திருவாய்மொழியில 10 அடியவர் கேளியவன் அப்படின்னு வருது. 10னா பக்தி, பக்தியுடைய அடியவர்களுக்கு எளியவன் அப்படின்னு இருக்கு. என்ன விதமான பக்தி? பக்தினா நமக்கு என்ன தோணும்? பகவத்கீதையில சொல்லியிருக்கேன் அந்த பக்தி, பரபக்தி, பரஜானம், பரம பக்தி அப்படின்னா பக்திகள்லாம் இருக்கு. அதுதான் பக்தி அப்படின்னு தோணும் இல்லையா? ஆனா நம்மளே அங்க அப்படி அர்த்தம் வச்சுக்கல. ஏன்னா 10 அடியவருக்கு எளியவன், பரம பக்தி உடையவர்களுக்கு எம்பெருமான் எளியவன் அப்படின்னு சொன்னா இது என்ன சௌலபியம், இது என்ன ஏற்றம் இருக்கு சௌலபியத்துல? அதனால 10ன்னா என்னன்னா எம்பெருமானிடத்துல அத்வேஷம், அவ்வளவுதான். எம்பெருமான் அப்படின்னா வேண்டாம் அப்படின்னு சொல்றது இதுவே ஒரு பக்தி. இத பக்தியாக வச்சுட்டு 10 இப்படிப்பட்டவர்களுக்கு எம்பெருமான் எளியவனாக இருக்கான் அப்படின்னு அந்த சப்தத்துக்கு நேர கிடைக்கக்கூடிய அர்த்தத்தை கொஞ்சம் விட்டுட்டு எது நல்ல கௌரவமான ஒரு அர்த்தத்தை கொடுக்குமோ அப்படிப்பட்ட சப்தத்தை வந்து நம்மளை வந்து மாத்திக்கிறாரு இல்லையா? அதே போலதான் இங்க காவலில் புலனை வைத்து எந்த ரிஷிகள்லாம் தங்களுடைய புலன்களை காவல்ல வைத்திருந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் எம்பெருமான் திருநாம சங்கீர்த்தனம் ஏற்பட அவர்கள்லாம் மோட்சத்தை போய் சேர்ந்தார்கள் அப்படின்னா திருநாம வைபவம் என்ன புலப்படும்? இதுல என்ன வைபவம் சொல்லப்பட்டிருக்கு? திருநாமத்துக்கு ஒரு வைபவமும் தெரியாது இல்லையா? ஆகையினால என்ன பண்ணணும் அப்படின்னா, காவல் இல்லாதபடி புலன்களை யார் சம்சாரிகள் யார் வைக்கிறார்களோ அவர்களையும் கூட திருத்தி எம்பெருமான் திருவடிகளை சேர்த்துக் கொள்ளும் இந்த திருநாமமானது அப்படின்னு சொன்னாதான வைபவம் தெரிய வரும். ஆகையினால மாத்துக்கிறதுல ஒரு தப்பு கிடையாது என்று இதுவரையும் சொல்லிட்டு மற்றொரு அர்த்தம் இப்ப சாதிக்கிறார். காவலில் புலனை வைத்து அப்படின்னா காவலிலே புலனை வைத்து, அதுதான் தாற்பயம் என்று. அந்த பட்சத்தில் அங்கனன்றியே காவலிலே புலனை வைத்து என்னவுமா? காவலிலே புலனை வைத்துனா புலன்கள் எல்லாம் காவலிலே வைக்கிறது. அந்த பட்சத்தில் இது சாதன கோட்டியில் புகாது, பல கோட்டியிலே புக கடவது. இப்ப காவலிலே புலனை வைக்கிறதுனா இது சாதனமா? அதாவது திருநாமத்தை சொல்றதுக்கு இது சாதனம். திருநாமத்தை சொல்லணும் அப்படின்னா காவலிலே புலனை வைத்து அதுக்கு பிறகுதான் திருநாமத்தை சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட திருநாமம் தான் தன்னுடைய காரியத்தை செய்யும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இது சாதன கோட்டியிலே புகாது, பல கோட்டியிலே புகும். நீங்க எது பலம்? கலி தன்னை கடக்க பாயிண்ட் இருக்கா? பாவங்கள்லாம் ஒழியறது, அது திருநாமத்தினுடைய பலம் அப்படின்றது யாருக்குமே சந்தேகம் கிடையாது. அது எப்படி ஒரு பலமோ, திருநாமத்தை சொன்னா கலியானது தொலைஞ்சு போயிடும் அப்படின்றது எப்படி பலமோ, அதே போலதான் காவலில் புலனை வைத்து அப்படின்றதும் பலம். திருநாம சங்கீர்த்தனத்துக்கு முன்னாடி காவலிலே புலனை வைத்து அதுக்கப்புறம் திருநாமத்தை சொல்லி அதனால பாவம் போச்சு அப்படின்றது கிடையாது கிரமம். திருநாம சங்கீர்த்தனத்தை பண்ண புலன்கள்லாம் காவலிலே வர கலியானது போச்சு அப்படின்னு இந்த காவலிலே வைக்கிறது அப்படின்றது பலனாக இருக்கு திருநாம சங்கீர்த்தனத்துக்கு. அதாவது இதர விஷயங்களிலே மண்டி திரிந்த இந்திரியங்களை
திருநாமத்தை அண்டை கொண்ட பலத்தாலே சிறையிலே வைத்தபடி. விஷயங்கள் எல்லாம் மண்டி தெரிஞ்சது இந்த கண்ணு காது போன்ற இந்திரியங்கள்லாம் அதுக்கு வேண்டிய விஷயங்களை காட்டு காட்டு அப்படின்னு நம்மளை சிரமப்படுத்தி இருந்தது. திருநாமத்தை நாம் அண்டை கொண்டபடியினால திருநாம சங்கீர்த்தனம் பண்ண என்ன ஆகுதுன்னா மனசு சுத்தமாகி இந்த விஷயங்களை நோக்கி இந்திரியங்கள்லாம் போகாம சிறையிலே வைத்தபடியாக ஆயிடுத்து இந்த திருநாமத்தினுடைய பிரபாவத்தால. அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சாதிக்கிற, அராஜகமாய் கிடந்த காலம் குறும்பு செய்தாரை ராஜகீயமானவாறே ராஜாவை அண்டை கொண்டு சிறையிலே வைக்குமா போலே. அராஜகமான காலம், அந்த ஒரு ராஜ்யத்துக்கு ராஜாவே இல்லாம போயிட்டான். அந்த காலத்துல என்ன பண்ணுவார்கள்னா கேட்பார் இல்லாதபடியினால குறும்பு செய்வார்கள். குறும்புன்னா சின்ன பசங்க செய்யக்கூடிய குறும்பு தீம்பு செயல், அதுக்கும் குறும்புன்னு பெயர். ஆனா இங்க ஆச்சாரியால் சாதிக்கிறது அங்கங்க குறும்பு 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 குறும்பர் அப்படின்னு சொல்றவர்கள் யார் அப்படின்னா ரொம்ப அநீதியில நடக்கக்கூடியவர்கள், கொலை செய்யறது கொள்ளை அடிக்கிறது. இப்படி ராஜா இல்லாதபடினால கேட்பார் அற்றபடினால அவர்கள் அப்படி திரிஞ்சிருந்தார்கள். ராஜகீயம் ஆனவாறு அந்த ராஜ்யத்துக்கு ஒரு ராஜா வந்த பிறகு மக்கள்லாம் என்ன பண்ணுவார்கள், ராஜாவை அண்டை கொண்டு அந்த ராஜாவை அவன் இடத்துல சரணம் புகுந்து சிறையிலே வைக்குமா போலே. யார் யாரெல்லாம் தங்களை ஹிம்சிச்சிருந்தாங்களோ முன்னாடி அவர்கள் எல்லாரையும் வந்து அவர் மக்கள்லாம் வந்து ராஜாவை அண்டை கொண்டு சிறையிலே வைக்குமா போலே. இங்க என்ன திருநாம சங்கீர்த்தனம் இல்லாதபடினால இந்திரியங்கள்லாம் பட்டிமேந்து திரிஞ்சிருந்தது. இப்போ திருநாமம் ஆகிற ராஜா வந்தாச்சு. அந்த ராஜாவை அண்டை கொண்டு எல்லா இந்திரியங்களையும் சிறையிலே இடுகிறோம். தன்னுடைய விஷயத்துக்கு செல்லாதபடி சிறையிலே இடுகிறோம். அத்தவா அப்படி இல்லைன்னா அப்பிராப்த விஷயங்களிலே மண்டி திரிந்த இந்திரியங்களை பிராப்த விஷயங்களிலே மூட்டினேன் என்னவுமா. முன்னாடி என்ன இருந்தது, இந்திரியங்கள்லாம் கண்ட விஷயத்துக்கு போயிருந்தது. அதெல்லாம் சிறையில இட்டு வைத்தோம் அப்படின்றது மட்டும் இல்லாமல் பகவான் ஆகிற பிராப்த விஷயம். இந்திரியம்னா என்ன பண்ணணும், கண்ணு வந்து ஏதோ ஒரு காட்சியை பார்க்கறதுக்காக கண்ணு கிடையாது. எம்பெருமானுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை சேவிக்கிறதுக்காக கண்ணு. காட்சியை தவிர்க்கிறது சிறையில இடறது இந்திரியத்தை. ஆனா அதோட மட்டும் இல்லாமல் எம்பெருமான் திருமேனிய கண்ணை பிரசரிக்க விடுறோமே, அது நடக்கிறது காவலிலே புலனை வைக்கிறதுன்னு என்ன அர்த்தம்னா எம்பெருமான இடத்திலே செலுத்துதல், இந்திரியங்களை எம்பெருமான இடத்துல பரவ செய்தல். அப்பிராப்த விஷயங்களிலே மண்டித்திருந்த இந்திரியங்களை பிராப்த விஷயங்களிலே மூட்டினேன் என்னவுமா. பும்சாம் திருஷ்டி சித்த அபகாரிணம் என்னும்படியான விஷயமாகையாலே அப்பிராப்த விஷயங்களில் போகாதபடி தன் பக்கலிலே ஆக்கி கொள்ள வல்ல வைர ஊருக்கான விஷயம் இதே. பும்சாம் திருஷ்டி சித்த அபகாரணம் பெருமாளை பத்தி இருக்கக்கூடிய ஸ்லோகம் இது. ஆடவர்களுடைய மனத்தை கூட எம்பெருமான் கவருவான், அப்படிப்பட்ட அழகை படைத்தவன் எம்பெருமான். பும்சாம் திருஷ்டி சித்த அபகாரணம் என்னும்படியான விஷயமாகையாலே பகவத் விஷயம் எப்படி இனிமையாக இருக்கக்கூடிய விஷயம் ஆகையாலே அப்பிராப்த விஷயங்களில் போகாதபடி. எப்பவுமே மனசு என்ன பண்ணும், இந்திரியங்கள்லாம் என்ன பண்ணும், எது உயர்ந்த விஷயமோ அதுகிட்டதான் போகும். அது மட்டும் இந்திரியங்களுக்கு உண்டு. இந்த லோகத்திலேயே எது உயர்ந்ததுன்னு தோன்றதோ அதை நோக்கிதான் இந்திரியங்களானது போகும். இப்போ இருக்கிறதுலயே உயர்ந்த விஷயத்த காட்டியாச்சு இந்திரியத்துக்கு, அதனால இந்திரியங்கள் எல்லாம் அந்த உயர்ந்த விஷயத்துக்கு தான் போறது. என்னும்படியான விஷயமாகையாலே அப்பிராப்த விஷயங்களில் போகாதபடி தன் பக்கலிலே ஆக்கி கொள்ள. பகவத் விஷயம் அப்படிப்பட்டதாக இருக்கு, தன்னிடத்துல இழுத்து கொள்ளக்கூடிய சுபாவம் படைத்ததாக இருக்கு. ஆக்கி கொள்ள வல்ல வைர உருக்கான விஷயம். அந்த பகவத் விஷயம் இருக்கு, அது வைரத்தை கூட உருக்கும். வைர உருக்குன்னா வைரத்தை கூட உருக்கக்கூடியது. இந்த லோகத்திலேயே இருக்கிறதுலே கடினமான பதார்த்தம், சயின்டிஸ்ட் கேட்டா கூட சொல்லுவான், வைரம் டைமண்ட் இருக்கு இல்லையா, அதான் இருக்கிறதுலே கடினமான பதார்த்தம். அதை உருக்கவே முடியாது. வைரத்தை கூட உருக்கிறது போல என்ன ஆகுதுன்னா எம்பெருமானுடைய அழகானது அவனுடைய கல் நெஞ்சத்தை உருக்கிறது. இந்த இடத்துல மரங்கள் போல் வலிய நெஞ்ச வஞ்சனன் அப்படின்னு மேலே ஆழ்வார் சொல்ல போற. இதே ஆழ்வார் தான் தன்னுடைய நெஞ்சத்தை வந்து மரத்தை போல இருக்கக்கூடியது, அந்த மரமான நெஞ்சம் கூட உருகிறது அப்படின்னு திருமாலையின் மேல பாட்டு வரப்போறது. திருவாய்மொழியில மரங்களும் இறங்கும் வகை மணிவண்ணவோ என்று கூவுமார் அப்படின்னு தொலைவிலி மங்கலத்துல பாட்டு வருது. ஆழ்வார் வந்து மணிவண்ணவோ அப்படின்னு கூப்பிட்டாருன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய மரங்கள் கூட இறங்கும், உருகி போகும் அப்படின்னு அங்க பாட்டு வருது. இந்த பாட்டை கேட்டோடனே எம்பாடத்துல போய் கேட்டாராம் சிஷ்யாள்லாம், இது கொஞ்சம் அதிப்பிரசக்தமா இல்ல, கொஞ்சம் அதிகமா தெரியல, மரங்கள்லாம் உருகுமானா அப்படின்னு கேட்ட உடனே அதுக்கு எம்பார் பதில் சொன்னாராம், ஆழ்வார் என்னைக்கோ பாடிட்டு போனார் திருவாய்மொழிய. பல வருஷங்கள் கழிச்சு, பல 1000 வருஷங்கள் கழிச்சு நம்ம இன்னைக்கு வந்து இந்த திருவாய்மொழி அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்கோம். இது யார் யார் வாயிலையோ வந்து புகுந்து இருக்கு. இப்போ எல்லாருக்கும் நல்ல பாவசுத்தி இருக்குன்னா சொல்ல முடியாது. இப்போ நம்ம சந்தை கத்துக்கிறோம் இல்லையா, சந்தை கத்துக்கும் பொழுது கூட எல்லாருமே அர்த்தம் தெரிஞ்சுதான் சந்தை சொல்றோம் அப்படின்றது கிடையாது. இப்போ அதுவும் ஸ்கைப் மூலமா ரெக்கார்டிங் மூலமா சந்தை சொல்லி பாட்டெல்லாம் கத்துட்டோம். இப்படி கத்துக்கிற நமக்கும் கூட
நம்ம வாயில திருவாய்மொழிக்கு வந்துதான் கொஞ்சமாவது மனசு உருகிறது. நம்மளுடைய கல் நெஞ்சம் கூட கொஞ்சமாவது உருகிறது. அந்த மரம் என்ன பண்ணிட்டு நேரா ஆழ்வார் இருக்கார். 32 திருநட்சத்திரம் சொட்டு தண்ணி சாப்பிடாத ஆழ்வார், வெறும் பகவானை மட்டுமே அனுபவிச்சிருந்த ஆழ்வார், அவர் பக்கத்துல இருந்து மணிவண்ணமோன்னு கூட்டா பக்கத்துல இருக்கிற மரம் இறங்காதா அப்படின்னு கேட்டார் எம்பார். ஆகையினால இந்த பகவத் விஷயம் அப்படி இருக்கு, மரங்களை கூட உருக்க வைக்கக்கூடியதான பகவத் விஷயம் இருக்கு என்று சொல்லி காவலில் புலனை வைத்து அப்படின்னு ஆயிடுச்சு. மூணு அர்த்தம் பார்க்கணும். காவல் இல்லாதபடி புலன்களை பட்டிமேய திரிய விட்டோம். அதெல்லாம் என்ன பண்றதுன்னா திருநாமத்தினுடைய பிரபாவத்தினால அதுவே என்ன ஆகுது, வசத்துக்கு வந்துடுறது. சிறையில இட்டது போல வசத்துக்கு வந்துடுறது. அதோட மட்டும் இல்லாமல் பிராப்தமான பகவான் அப்படின்ற விஷயத்துல அந்த இந்திரியங்கள்லாம் வசப்படுறது அப்படின்னு 3 நிலை பார்த்தோம். காவலில் புலனை வைத்து கலிதன்னை கடக்க பாய்ந்து அஜிதேந்திரியத்துவத்துக்கு அடியான பாபராசியை வாசனையோடே போக்கி. அஜிதேந்திரியத்துவம் அப்படின்னா இந்திரியங்களெல்லாம் நம்ம வசத்துல வச்சுக்காம நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம். அதுக்கு என்ன காரணம்? அடினா காரணம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்மளுடைய அனாதி கால பாப்ப ராசி. ராசினா கூட்டம், குவியல் குவியலா பாப்பத்தை சேர்த்து வச்சிருக்கோமா, அதனாலதான் நம்மளால இந்திரியங்களை எல்லாம் கட்டுப்படுத்த முடியல. அந்த பாப ராசியானது வாசனையோட போக்கி மறுவலிடாத படிக்க அந்த பாபங்கள் எல்லாம் போயிடுறது. கலிதன்னை கடக்க பாய்ந்து. களி தன்னை என்றது என்ன சொல்லிருக்கலாம் ஆழ்வாருங்க, களியை கடந்தேன் அப்படின்னு சொல்லலாம். அதனால களி தன்னை கடந்தேன். களி தன்னை அப்படின்னு தனியா தன்னை அப்படின்றது என்ன அர்த்தம்? ராமனை பார்த்தேன், ராமன் தன்னை பார்த்தேன் அப்படின்னா அந்த தன்னைன்றது தனியா ஒரு அர்த்தம் சொல்லி ஆகணும் இல்லையா? என்ன தாற்பயம்னா ஒரு கௌரவம் தெரிவிக்கிறது இந்த தன்னை அப்படின்றது. ராமன் பார்க்க முடியாதவன், ராமன் தன்னை கண்டேன் அப்படின்னு கௌரவம் தெரிகிறது இல்லையா? இங்கேயும் அதே போலதான் கௌரவம், ஒரு மதிப்பு, ஒரு பெருமை தோன்றது. ஆனா இந்த பெருமையானது சரியான பெருமை கிடையாது. பெருமை பெருத்தது அப்படின்றது ராமன் விஷயத்துல பகவத் விஷயம் பெருத்தது அப்படின்னு சொல்லலாம். பாவ விஷயத்துல இருக்கக்கூடியது பெருமை அப்படின்றது என்ன, அது தாழ்ச்சிக்கு உடலானது. இந்த பாவம் என்ன பண்றது, தன்னை என்றது திருஷ்டத்தில் விஷய பிராவண்ய ஹேத்துவாக இருக்கு. கண்ணுக்கு தெரிஞ்ச இம்மையிலே இது விஷயாந்திர பிராவணியத்துக்கு ஒரு காரணமாக இருக்கு. அல்ப விஷயங்கள் நம்முடைய மனசு போறதுக்கு காரணம் என்ன, இந்த பாபம் தான். அதிருஷ்டத்தில் நரக ஹேத்துவாக இருக்கு. அதிர்ஷ்டத்தில் மறுமையில என்ன பண்றது, இதே பாப்பமானது மேலும் மேலும் நரக்கத்தை கொடுக்கிறது. அந்த பாபத்தினுடைய இப்படி ஒரு கௌரவம் இருக்கு. அதே போல பகவத் வைமுக்கிய ஹேத்து முக்கியமானது என்னன்னா, பகவான் அப்படின்னா வேண்டாம் அப்படின்னு சொல்ல வைக்கிறது. அதுக்கு என்ன காரணம், இந்த பாபம் தான் காரணம். பகவத் வைமுக்கிய ஹேத்து. தேகாத்மாபிமான ஹேத்து, அதுக்கும் கீழே அடி என்ன அப்படின்னா எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் நான் வேறு, இந்த உடம்பு வேறு அப்படின்ற ஞானம் இல்லாததுதான். அந்த தேகமே ஆத்மா அப்படின்னு ஒரு அபிமானத்துல ஒரு கிரமத்துல இருக்கும் இல்லையா, அதுக்கும் இந்த பாபம் தான் காரணம். இன்னமும் அனர்த்தங்களுக்கு அடியான கணத்தை நினைத்து, அந்த கணம் இருக்கு இல்லையா, இப்பேற்பட்ட ஒரு பெருமை இவ்வளவு கஷ்டங்களை நமக்கு கொடுக்கக்கூடியது. அதனாலதான் கலியை பாய்ந்து அப்படின்னு சொல்லாம கலிதன்னை, ரொம்ப பெருமையாச்சு அது, அதுக்கு அவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குமே அது கலிதன்னை அப்படின்னு சொன்னார். என்ன நியமித்து போந்தது தன்னையே நான் இப்போது நியமித்தேன் என்றே மற்றொரு அர்த்தம் சொல்றார். கலிதன்னை கடக்க பாய்ந்து, கலியை அப்படின்னு சொல்லாம கலிதன்னை. கலியை அப்படின்றது அந்த தன்னை அப்படின்றதுனால ஒரு அதிகமான ஒரு விசேஷம் தெரியுது. இத்தனை நாள் வரையிலும் இந்த கலி பாபம் இருக்கு இல்லையா, அதுதான் என்ன சிரமப்படுத்தி இருந்தது. இப்ப நான் என்ன பண்ணேன், பகவான் திருவடி கூட கிடையாது, பகவானுடைய நாம தண்டை கொண்ட பலத்தினால இந்த கலியை நான் போக்கிட்டேன் அப்படின்னு. இத்தனை நாள் வரையிலும் என்னை நியமித்து போந்தது தன்னையே நான் இப்போது நியமித்தேன் என்கை. நியமிக்கிறது அப்படின்னா அதை போக்கி விட்டேன் என்கை. கடக்க என்றது அஸ்பிருட்ட சம்சார கந்தரியிலே ஒருவன் என்னெல்லாம் படி இருக்கை. கடக்கன கடந்தாச்சு. நதி இருக்கு, நதியை கடந்தாச்சுன்னா அதுக்கப்புறம் தொடர்பே இல்லை இல்லையா அந்த நதிக்கு. அந்த மாதிரி பாபத்தை ஆழ்வார் கடந்துட்டாருன்னா எந்த அளவுக்கு கடந்துட்டாருன்னா, ஆழ்வார் சம்சாரத்தில் இருந்தாரானே அப்படின்னு ஒரு சந்தேகம் வர அளவுக்கு கடந்தே போயிட்டார் ஆழ்வார் என்று. அஸ்பிருஷ்ட சம்சார கந்தர்னா யாரு, நித்திய சூரிகள். அவர்களுக்கு இந்த சம்சாரத்துல சம்பந்தமே கிடையாது. அஸ்பிருஷ்ட சம்சார கந்தா அப்படின்னா இந்த சம்சார தொடர்பை அவர்கள் ஸ்பர்சித்ததே கிடையாது நித்திய சூரிகள். நித்திய சூரியர்கள்ல ஒருவரோ ஆழ்வார் அப்படின்ற சங்கிக்கலாம் படியாக ஆழ்வாருடைய பாபமானது போயிருக்கு. அதாகிறது வந்து கழிந்தது என்று தோற்றாதபடி இருக்கை. சம்சாரம் ஆழ்வாருக்கு வந்திருந்தது, அனாதி காலமா இருந்த சம்சாரத்துல, இப்ப சம்சாரத்துல இருந்து விடுபட்டார் அப்படின்னா தோன்றாதான். இவருக்கும் சம்சாரத்துக்கும் சம்மந்தமே இருந்தது கிடையாது. அந்த மாதிரி இருக்குமா ஆழ்வாருடைய நிலையானது. கலி என்று காலபரமான போது
கிருத்தயுக புருஷர்களிலே ஒருவன் என்று சொல்லலாம்படி இருக்கை. இது வரைக்கும் என்ன பண்ண அர்த்தம்? கலி அப்படின்னா பாபம் அப்படின்னு அர்த்தம். இப்ப கலினா நம்ம பிரசித்தமான அர்த்தம், காலத்தையே சொல்றது அப்படின்னு வச்சுக்கோமே. கலி காலத்தை சொல்றது. அப்ப கலி காலத்தை கடந்தாச்சுன்னா என்ன தாத்பரியம்? கலி காலத்தை கடந்தாச்சுன்னா கிருத்தயுகம் தானே. ஆழ்வாரை பார்த்தா இவர் கலிகால புருஷர் கிடையாது, இவர் கிருத்தயுகத்துல இருக்கிறவர் தானே அப்படின்னு தோன்ற அளவுக்கு திருநாமத்துடைய வைபவம் இருந்தது. ஆழ்வார் வந்து அந்த பாபத்திலிருந்து கடத்தி விட்டது. திருவடி சமுத்திர தரணம் பண்ணினார் போல இவர் பாப சமுத்திரத்தை கடக்க வல்லரானார். எப்படி ஆஞ்சநேயர் திருவடியானவர் சமுத்திரத்தை கடந்தாரோ, அங்க கூட இப்போ நதியானதை என்ன சொல்லுவோம்? நதியை கடக்கிறதுன்னு சொல்லுவோம். கடக்கிறது என்ன பண்ணுவோம்? அடி அடியா கடப்போம் நதியை. ஆனா இங்க ஆழ்வார் என்ன தெரிவிக்கிறார்? கடக்க பாய்ந்து அப்படின்றார். பாயறது என்ன? குதிக்கிறது. அது திருவடி பண்ணினது தானே. திருவடி சமுத்திரத்தை இப்ப கப்பல்ல போய் கடக்கிற போல திருவடி கடந்தார், அவர் பாஞ்சுதானே கடந்தார். அது போல பாப சாகரத்தை ஆழ்வார் என்ன பண்ணார்? மெதுமெதுவே கடக்கல, அடியடியா கடக்கல, கடக்க பாய்ந்துன்னு ஒரே பாய்ச்சல், ஒரே குதியா குதிச்சிட்டார் என்று ஆச்சாரியெல்லாம் அனுபவிக்கிறார். நின் நாமம் கற்ற என்று திருநாம வைபவத்தாலே வந்த இத்தை தந்தலையாலே வந்ததாக சொல்லுவானேன். ஆழ்வார் என்ன பண்றார்? நான் வந்து கடந்தேன் அப்படின்னு கலியா வந்து என்ன சொல்லியிருக்கணும்? பெருமானுடைய திருநாம வைபவமானது என்னை கடக்கும்படியாக செய்தது அப்படின்னு சொல்லியிருக்கணும் இல்லையா? நானே கடந்தேன் அப்படின்றாரு. அப்படி சொல்லலாமா? ஏன்னா இவர் என்ன பண்ண போறாரு மேல? நின் திருநாமம், நின் நாமம் கற்ற அப்படின்னு சொல்றார். அப்ப நாமத்தினுடைய பிரபாவத்தை சொல்ல வந்தவர் என்ன சொல்லியிருக்கணும்? நாமத்தினால, நாமம் தான் கடக்க வைத்தது அப்படின்னு சொல்லியிருக்கணும் இல்லையா? அப்படி சொல்லல, நான் தான் கடந்தேன் அப்படின்னு சொல்லலாமா என்னில்? திருநாமத்துக்குள்ளது ஒரு சுபாவம் ஆயிடுத்து. இது திருநாமத்துக்குள்ள ஒரு தன்மை. திருநாமம் என்ன பண்ணும் அப்படின்னா, விராமணம் ஊட்டுவாரை போல முகம் தோற்றாமே நின்று உபகரிக்கையாரு. திருநாமம் என்ன பண்ணும் அப்படின்னா, சாங்கேத்தியம் பாரிஹாசியம் ஹிரணமேவா ஸ்தோபம் ஹிரணமேவா அசேஷ அகாரணம் விதுகு வைகுண்ட நாம கிரகணம் அப்படின்னு புராண ஸ்லோகம்னு சொல்லுவான். சங்கேதமாக ஏதோ ஒரு பேரை கூப்பிடுறதுக்காக ஒரு சங்கேதமாக திருநாமத்தை சொல்றதோ, அப்ப கூட திருநாமம் வந்து தன்னுடைய சுரூபம் கிட்ட இல்லாதுன்னு தன்னுடைய ரக்ஷகத்துவம் அப்படின்றது ரட்சித்தே தீரும் திருநாமமானது. என்னன்னா லோகத்துல வந்து தன்னுடைய பிசினஸ் ஆனது அது அவன் பேங்க்ரப்ட் ஆயிட்டான்னு வச்சுக்கோமே, அவனுடைய தனம் எல்லாம் இழந்து போயிட்டான். இவன் என்ன சொல்லுவான்? கோவிந்தா கோவிந்தா தானா அப்படின்னு அவன். இங்க பாகவத அபச்சாரம்லாம் படல. பாகவதாவை பார்த்து அவன் கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு சொல்லல அப்படின்லாம் வச்சுக்கோமே. ஏன்னா பாகவத அபச்சாரம் பட்டா அது வேற நிலை, அது இருக்கட்டும். பாகவத அபச்சாரம் படாம அவன் பிசினஸ் ஆனது நாசமாயிடுது, நஷ்டமா போயிடுது அப்படின்னு குறிக்கிறதுக்கு என்ன பண்றான்? அவன் கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு சொல்றான். இந்த திருநாமம் என்ன இவன் தெரிஞ்சுதா? இவன் கோவிந்தா அப்படின்னு சொன்னது கூட தெரியாது. இவன் அடுத்த கிண்டல் பண்றதுக்காக சொல்லியிருக்கான், இவன் ஏளனமாக சொல்லியிருக்கான். ஆனா இந்த திருநாமம் என்ன பண்றது? முகத்தை காட்டாம இன்னைக்கு இந்த கோவிந்தா கோவிந்தான்னு சொன்னான் இல்லையா, அவன் ஒரு 10 ஜென்மம் கழிச்சு ஆழ்வார் திருவடிகளே அவன் வந்து அதுதான் எனக்கு எல்லாமே அப்படின்னு இருப்பான். அவன் நம்ம கூட அப்படிதான் இருந்திருக்கும். நம்ம கூட எந்த ஜென்மத்துல வந்து ஏதோ ஒரு பிசினஸ் வந்து யாரா கிண்டல் பண்ணும் பொழுது கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லியிருக்கோம். சொன்னதுனால நீங்க திருமாலை உட்காந்து சேவிச்சுட்டு இருக்கோம். ஆனா நமக்கு தெரியுமா? திருநாமம் தான் எல்லாம் பண்ணிட்டு அப்படின்னு நமக்கு தெரியாது இல்லையா? அதான் முக்கம் காட்டாத திருநாமம் என்ன பண்றது? அப்படி ரட்சிக்கிறது. அதனால ஆழ்வார் என்ன பண்ணார்? நான் தான் கடந்தேன் அப்படின்றார். தட்டுன திருநாமம் வந்து தோற்றல. விராமடம் ஊட்டுவாரை போலே முகம் தோற்றாமே நின்று உபகரிக்கையாரே இவன் தானே செய்து கொண்டானாக அபிமானிக்கலாம்படி இருக்கும். அதனால திருநாமம் தன்னுடைய முகத்தை காட்டின்னு நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லாது. திருநாமம் அப்படிதான். ஏன்னா சாங்கேத்தியமா சொல்றதுதான் திருநாமம். அஜாமியன் கதையிலேயே அப்படிதான். அவன் தெரியவே தெரியல, நான் பரபிரமத்தினுடைய பேரை சொன்னேன் அப்படின்றது தெரியலையே அவனுக்கு. அதனால முகம் தோற்றாதே ரட்சிக்கக்கூடியது திருநாமம். இனி பலம் தன்னதாகையாலே பாய்ந்த எண்ண தட்டிலே மற்றொரு காரணம் சொல்லலாம். ஆழ்வார் தானே கடைசியில கடற்கரார். ஏன்னா எம்பெருமான் திருநாமம் அது ஏற்கனவே அதுக்கு சம்சாரத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. சம்சாரத்தை தாண்டது கடைசியில யாரு? ஆழ்வார் தான். அதனால பலன் தன்னுடையதாகையினால நானே கடந்தேன் அப்படின்னு சொல்றதுல ஒரு குற்றம் கிடையாது. மேல் தாம் தேவ சம்சிருட்டரா இருக்க செய்தையும் இதை கடந்து எண்ணலாம் படுகிற பெரிய பெருமாள் இவரை விஷயீகரித்தது. ஆழ்வார் கலித்தன்னை கடக்க பாய்ந்து அப்படின்னு சொன்னாரு. எப்போ சொன்னார்? ஸ்ரீவைகுண்டத்துக்கு போன அப்புறம் இந்த பாட்டை பாடுறாரா? இந்த லீலா விபூதியில இருக்கும் பொழுது பாட்டை பாடின்னு இருக்கார். அப்படி சொல்லலாமா? கலி ஆழ்வார் கடந்தாச்சா? பாவத்தை கடந்தாச்சுன்னா அப்ப லீலா விபூதியிலே இருக்கக்கூடாது என்றார். எம்பெருமானுடைய விஷயக்காலம் எப்படி இருக்குன்னா, தேக சம்சிருட்டரா இருக்க செய்தையும் இந்த லோகத்துலதான் உடம்போட கூடி இருக்கார் ஆழ்வார். அப்படி இருக்கும் பொழுது கூட இந்த லோகத்தினுடைய வாசனை ஆழ்வார கிட்டவே இல்லை, அது தட்டவே இல்லை ஆழ்வார. அப்படிப்பட்ட ஒரு விஷயக்காரம், அப்படிப்பட்ட ஒரு அருளானது, பெரிய பெருமானுடைய அருளானது ஆழ்வார் மேல இருந்தபடியினால ஆழ்வாருக்கு வந்து இந்த தான் இருக்கு அப்படின்றதே தோன்றல. இதுக்கு ஒரு எதிரா
உண்ணிலாவிய ஐவரால் அப்படின்னு 7ஆம் பத்தினுடைய முதல் திருவாய்மொழி. 7ஆம் பத்தினுடைய அவதாரிக்க ஆச்சாரியர் என்ன சாதிக்கிறான்னா, 6, 10 உலகமந்த பெருவாயார் திருவேங்கடமுடியான் திருவடிகளை சரணாகதி பண்ணார் ஆழ்வார். பிரம்மாஸ்திரத்தை விட்டார், அது பலிக்கல. எம்பெருமான் சட்டுன்னு மோட்சத்தை கொடுக்கல. ஏன் கொடுக்கல அப்படின்னு 2 காரணம் சாதிக்கிறார். பிள்ளான் ஆச்சாரியரும் சாதிக்கிறார், நம்பள்ளி ஆச்சாரியரும் 2 காரணங்கள் சாதிக்கிறார். முதல் காரணம் என்ன அப்படின்னா, லோகத்தை திருத்தறதுக்காக திருவாய்மொழியை பூர்த்தி செய்யணும், 1000 பாட்டு முடியணும். அது ஆகையினால 400 பாட்டு இருக்கு, ஆகையினால ஆழ்வாரை வைத்தான் எம்பெருமான். இது ஒரு காரணம். மற்றொன்னு, ஆழ்வாருடைய சரம தேகம் இது, சரம திவ்யமங்கல் விக்கிரம். கடைசி ஜென்மம், இந்த ஜென்மத்தில் ஆழ்வாருக்கு எப்படி ஒரு ஞான பக்தி வைராகியம் ஏற்பட்டிருக்கு. இந்த திருமேனியில தான் ஆழ்வார்க்கெல்லாம் இருந்த பொழுதுதான் ஆழ்வார்க்கெல்லாம் ஏற்பட்டது அப்படின்றதுனால திருமேனியிலே எம்பெருமானுக்கு அப்படி ஒரு ஆசை இருக்கிறபடினால மோட்சம் கொடுத்தா என்ன ஆகும், அந்த திருமேனி போயிடும் இல்லையா. ஆகையினாலும் கூட திருமேனியை கொஞ்சம் இன்னும் அனுவர்த்திப்பிக்கிறான், இன்னும் நீடிக்க வைக்கிறான் எம்பெருமான். அப்படி 2 காரணங்கள் சாதிச்சு இது ஆழ்வார் புரிஞ்சுக்கல. அவருக்கு பதற்றம் தான், எப்ப நான் போக போறேன் அப்படின்னு. சரி, ஏன் பதறுகிறார் அப்படின்னா, இந்த உண்ணிலாவி ஐவரால இந்திரியங்கள்லாம் என்ன பாடுபடுத்துமோ அப்படின்னு பயமா இருக்கு அப்படின்னு ஆழ்வார் அவ்வளவு பயப்படுறார். இந்த இந்திரியங்கள்லாம் நான் நலிய போறது அப்படின்றதுனால பயப்பட்டு ஆழ்வார் எம்பெருமானத்துல புலம்புகிறார். ஆச்சாரியெல்லாம் ஆச்சரியப்படுறா, இவருக்கு என்ன கஷ்டம், இவரோட இந்திரியம் நம்மளோட இந்திரியம் போலவா? நம்மளோட இந்திரியம்னா என்ன பண்றது, கண்ணு வந்து எனக்கு இப்பவே கிரிக்கெட் மேட்சும் பார்க்கணும், ஃபுட்பால் மேட்சும் பார்க்கணும், ரெண்டுத்தையும் ஒரே நேரத்துல காட்டு அப்படின்னு நம்ம கண்ணு கேட்கறது. ஆழ்வாருடைய கண்ணு அப்படி கிடையாது. ஆழ்வார் கண்ணு வினோதமான கண்ணு. அது முடியானையில் கரணங்கள் அப்படின்னு சொல்லுவா ஆச்சாரியால். முடியானை அப்படின்னு 3ஆம் பத்து 8ஆம் திருவாய்மொழி அதிகம். அதுல ஆழ்வார் என்ன பண்றாருன்னா, ஒன்றொன்றின் செயல் விரும்ப, ஒவ்வொரு இந்திரியம் மற்றொரு இந்திரியத்தினுடைய வியாபாரத்தை விரும்புறது. நம்மளுடைய கண்ணு என்ன பண்ணும், 2 விஷயத்த ஒரே நேரத்துல காட்டு அப்படின்னு சொல்லும். ஆழ்வாருடைய திருக்கண் என்ன பண்றதுன்னா, எனக்கு வராக சரித்திரத்தை கேட்கணும் அப்படின்றது. நம்ம கண் என்னன்னா விஷயாந்திரத்தை பார்க்கணும், பல விஷயங்களை பார்க்கணும். பகவான நான் கேட்கணும்ன்ற சொல்றது அந்த கண்ணானது. ஆழ்வார் பதில் சொல்றாரு, காதால தானே கேட்க முடியும் கண்ணே, உன்னால கேட்க முடியாது, அதெல்லாம் தெரியாது. எனக்கு பகவானோட பத்தின அந்த திவ்ய சரித்திரத்தை நான் கேட்கணும் அப்படின்னு கண்ணானது ஆசைப்படுறது. அப்ப இப்படிப்பட்ட இந்திரியங்களை கொண்டவர் ஆழ்வார். அவரையே வருத்தப்படணும் அப்படின்னு கேட்டு ஆச்சாரியால் சாதிக்கிறா. 2 காரணம் சாதிக்கிறா, 2 உதாரணம் காட்டுறா. புற்று இருக்கு, புற்று பக்கத்துல பழுதை இருக்கு. பழுதைன்றது வந்து கயிறு. புற்று பக்கத்துல கயிறானது படம் எடுத்து யாரையாவது கடிக்க போறதா? வெறும் கயிறு தானே அது. ஆனா கூட புற்று பக்கத்துல இருக்க கயிறுனால அதை யார் பார்த்தாலும் ஐயோ பாம்போ அப்படின்னு பயம் வரும் இல்லையா. அதே போலதான் ஆழ்வார். நம்மளோட இந்திரியங்கள்லாம் பாம்பை போல படையெடுத்து கடிக்கும். யாரு கடிக்கும்? நம்மளதான் கடிக்கும். ஆனா மேலும் மேலும் சம்சாரத்துல தள்ளும். நம்மளுடைய இந்திரியங்கள்லாம் பாம்பு போல. ஆழ்வார்து கயிறை போல, அது ஒண்ணுமே பண்ணாது, சம்சாரத்தை தள்ளாது ஆழ்வாருடைய இந்திரியமானது. ஆனா புற்று பக்கத்துல இருக்கிறபடியால இன்னும் சம்சாரத்துல தானே இருக்கு அப்படின்னு நினைச்சு ஆழ்வார் வந்து பயப்படுறார் அப்படின்னு ஒரு அர்த்தம் காட்டினார்கள். மற்றொரு உதாரணம், ஒரு தெருவுல பல வீடுகள்லாம் இருக்கு. ஒவ்வொரு வீடும் பத்தி எரிஞ்சுட்டு இருக்கு. இவனுடைய வீடு நடுநிசையில இருக்கு, நடுவுல அந்த தெருவினுடைய நடுவுல இருக்கு. அந்த வீட்டுக்கு ஒண்ணுமே வரல அப்படின்னு நினைச்சுட்டு, என் வீட்டுக்கு ஒண்ணு நெருப்பு புகர் இல்லையே அப்படின்னு பதற்றம் இல்லாம இருப்பானா? அடுத்தது என் வீட்டுக்கு வந்தா என்ன பண்றது அப்படின்னு பயப்பட மாட்டானா? அது போலதான் ஆழ்வாருடைய பயம் அப்படின்னு உண்ணிலாவிய ஐவரால் ஆழ்வாருக்கு ஏற்பட்ட ஒரு பயங்கள் அதை ஆச்சாரியெல்லாம் சாதிக்கிறான். இந்த தொண்டரடிப்புடி ஆழ்வாருடைய நிலை எப்படி இருக்குன்னா அப்படியே விபரீதமா இருக்கு. சம்சாரத்துலதான் இருக்கார், ஆனா கலிதன்னை கடக்க பாய்ந்து அப்படின்னு சம்சாரத்தினுடைய சுபாவம் என்ன தட்டவே இல்ல அப்படின்னு ஒரு விசித்திரமான பகவானுடைய அனுகிரகம், பெரிய பெருமானுடைய அனுகிரகம் ஆழ்வாருக்கு இருக்கு அப்படின்றத ஆச்சாரியால் காட்டுறா. ஆக இத்தோட இருக்கட்டும். இன்னைக்கு கலிதன்னை கடக்க பாய்ந்து அது வரைக்கும் வியாக்கியானம் செவிச்சிருக்கோம். அடுத்த வாரம் நாவலை துடித்தருகின்றோம், அதுல இருந்து சேவிக்கலாம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். அடி யாராவது கேள்வி இருந்ததுன்னா